Hello guys, welcome to my channel Forest Ranger. போன வீடியோவில் வந்து நம்ம லினக்ஸோட ஆர்கிடெக்சர், ஃபைல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து லினக்ஸில் குரூப்ஸ்னா என்ன அண்ட் யூசர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எக்ஸாக்ட்லி லைக் விண்டோஸ். இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்களா. அதே மாதிரி லினக்ஸும் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ மல்டி யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பெர்மிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூசருக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசருக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் இருக்கும். ஆஃப்டர் தட் அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு ஹோம் டைரக்டரி இருக்கும். இந்த ஹோம் டைரக்டரிக்கு அடுத்தது அவங்களுக்குன்னு வந்து ஒரு யூசர் ஐடி இருக்கும். ஆஃப்டர் தட் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷெல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு யூசருக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்கள் பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் நேமா. யூசர் நேம் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஹூ ஆம் ஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த யூசராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரூட் யூசர். ரூட் யூசருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆல் தி ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அவங்களால கம்ப்ளீட் கண்ட்ரோல், சிஸ்டமில் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர். இந்த நார்மல் யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல் பெர்மிஷன்ஸ் அண்டு யூசர் ஆக்சஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடில் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டம் யூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த சிஸ்டம் யூசர்ஸில் என்னென்ன இருப்பாங்கன்னா சர்வீசஸ், அதாவது நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணுற சர்வீசஸ், டேமன்ஸ், தென் MySQL, போஸ்ட்கிரஸ், இந்த மாதிரி சர்வீசஸோட யூசர்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டம் சர்வீஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் யூசர்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து லாகின் இருக்காது. இப்போ வந்து யூசர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது உங்களுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் ஒரு யூசர் இருக்கேன், தென் பிரேம்னு ஒரு யூசர் இருக்கேன், அடுத்து மோகன் ஒரு யூசர் இருக்கான், தென் சிவான்னு ஒரு யூசர் இருக்கான். இப்போ 4 யூசர் இருக்காங்க. 4 யூசரும் வந்து இந்த டிவைஸை வந்து ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. லைக் 4 பேரும் ஒரு டெவலப்மெண்ட் டீமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நவீன், பிரேம் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துக்கிறாங்க. மோகன், சிவா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் பார்த்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி வச்சுக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நவீன், பிரேம், மோகன், சிவா இவங்க 4 பேருக்கும்
யூசர் பெர்மிஷன் அண்ட் ஃபைல் பெர்மிஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த ஃபைல்ஸை மட்டும்தான் இவங்களால ரீட் பண்ண முடியும், இந்த ஃபைல்ஸை மட்டும்தான் இவங்களால ரைட் பண்ண முடியும், இதை மட்டும்தான் இவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபைல் பெர்மிஷன்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் கொடுத்துட்ருக்க முடியாது, கரெக்டாக? அது வந்து ஒரு லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஸோ இந்த லாட் ஆஃப் ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த குரூப்ஸ் என்னென்னா எக்ஸாக்ட்லி லைக் யூசர்ஸ் தான். பட் இந்த குரூப்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க யூசர்ஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த குரூப்ஸுக்கு வந்து அந்த பெர்மிஷன்ஸை கொடுத்துருவீங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் ஒர்க்காக வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ஃபைல் பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ண தேவையில்லை. பட் ஒரு குரூப்புக்கு அசைன் பண்ணிட்டு அந்த குரூப்பில் வந்து நீங்கள் யூசர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு யூசர்னா என்ன, குரூப்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த யூசரை பற்றியும் அண்ட் தென் குரூப்ஸ் பற்றியும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரைமரி குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக எல்லா யூசருக்கும் அசைன் ஆகிருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து செகண்டரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த செகண்டரி குரூப் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம லைக் இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் தவிர வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களை வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் அசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட லினக்ஸ் சர்வர் ஒன்று இருக்குது, அந்த சர்வரில் இருக்க ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பில் அசைன் பண்ணுறாங்க. லைக் டெவலப்மெண்ட் டீமோட குரூப்பில் வந்து உங்களை அசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூசர் அண்ட் குரூப்ஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் லினக்ஸில். ஸோ அந்த ஃபைல்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் /etc/password. ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக லாகின் பண்ணியிருக்கீங்களா ஒரு யூசர். ஸோ நீங்கள் எந்த யூசர்னு பார்க்குறக்காக யூசர்ஸ்னு டைப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எந்த யூசராக இப்போ லாகின் ஆயிருக்கீங்கன்னா, நான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற யூசரில் லாகின் ஆயிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் cat/etc/password. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசரோட பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே அந்த இதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த யூசரோட கான்ஃபிகரேஷன் பேஷ் ஷெல் தான் இருக்குது. தென் டேமன்ஸ்க்கு வந்து நோ லாகின் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஸ்டம் டேமன் சர்வீசஸ், நெட்வொர்க் மேனேஜர் எல்லாமே இதில் வந்து நோ லாகின்ல தான் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, பர்டிகுலர்லி இந்த யூசரோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த /etc/passwordல தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, cat/etc/shadow. இந்த ஷேடோ ஃபைல்ஸை ஒன்லி ரூட் யூசர்ஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சூடோ கமாண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு வந்து யூசர் ப்ரிவிலேஜ் கிடையாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு சில ப்ரிவிலேஜ் ஆக்சஸை மட்டும் உங்களால் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இட் will eventually ask a password.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் எல்லாம் அதாவது பாஸ்வேர்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேஷாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேஷாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாமே பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற யூசரோட பாஸ்வேர்ட் இது. ஸோ இது வந்து ஹேஷாக இருக்கு. ஸோ இந்த ஹேஷை மறுபடியும் டீஹேஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடைக்கும். பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. ஹேஷ் பண்ண முடியாது. டீஹேஷ் பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, /etc/group. ஸோ இந்த குரூப்பில் என்ன இருக்குன்னா, குரூப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்ன குரூப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த குரூப்ஸ்லலாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து குரூப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து /etc/groupல இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் டெர்மினல்லேருந்து ஒரு வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன கொடுத்துருக்குன்னா, அன்சப்போர்ட்டட் யூஸ் ஆஃப் ஈக்குவல் டு இன் ஃபிஷ் ப்ளீஸ் யூஸ் செட் நேம் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற ஷெல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஷெல். இப்போ நான் பேஷ் ஷெல் போய்க்கிறேன். பேஷ் ஷெல் போயிட்டு நான் இதே கமாண்டை கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த எரர் வரல பார்த்தீங்களா? ஸோ யூஸ் பண்ணுற ஷெல்லை பொறுத்து உங்களோட சின்டாக்ஸ் வந்து மாறும். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் எக்கோ கமாண்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறப்போ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுப்பீங்க. டாலர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த வேரியபிளில் என்ன அசைன் ஆகிருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒரு சில வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்கோ டாலர் யூசர். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த யூசராக லாகின் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற யூசரில் லாகின் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்னு காட்டுது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்கோ டாலர் ஹோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களோட ஹோம் டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோம் டைரக்டரியோட பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ என்னோட ஹோம் டைரக்டரி பார்த்தீங்கன்னா /home/forest ranger. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு யூசராக லாகின் ஆகிருக்கீங்கன்னா அவங்களோட ஹோம் டைரக்டரி தான் காட்டும். ஸோ இதுக்கு அடுத்தது எக்கோ டாலர் ஷெல். ஸோ டாலர் ஷெல் கமாண்ட் எதுக்குன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த செஷன் அதாவது எந்த ஷெல் செஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ நீங்கள் ஒரு யூசராக லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்டையர் டெர்மினல் நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையராக ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். ஸோ அது என்ன ஷெல் அப்படிங்கிறத வந்து இந்த கமாண்ட் வந்து காமிக்கும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா பின் பேஷ். மோஸ்ட்லி எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து பின் பேஷ் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இதை கன்ஃபிகர் பண்ணி ZSH ஷெல்லாவோ மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி வந்து ஒரு யூசரை ஆட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி குரூப்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூசரை ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரூட் ஆக்சஸ் தேவை. ஸோ ரூட் ஆக்சஸ்க்கு நான் சூடோ யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யூசர் ஆட் பண்ணுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஆட். ஸோ சூடோ யூசர் ஆட் அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூசரோட நேம். நான் எக்ஸாம்பிளுக்கு நவீன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் யூசரை ஆட் பண்ணிக்குவேன். பட் எனக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அது வந்து /home/forest ranger. ஸோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். பட் இந்த நவீன்கிற யூசரோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குது, அதுக்குன்னு வந்து நமக்கு தனியாக ஃபோல்டர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த யூசர் ஆடுக்கு அடுத்தது ஒரு ஃப்ளாக் ஆட் பண்ணுறோம், -m ஃப்ளாக். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஆடோட ஹெல்ப் பற்றி பார்த்துக்கலாம். யூசர் ஆடை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூசர் ஆட் ஆப்ஷன்ஸ் லாகின். ஸோ இந்த லாகின்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து பேர்.
ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. -b -c. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு கொண்டு வரும். ஸோ -d என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஹோம் டைரக்டரிக்கு டேரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். -g பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஐடி குரூப் ஐடியும் நேம் உங்களோட யூஐடியும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நாம் யூஸ் பண்ணது தானே. இது என்ன பண்ணோன்னா ஒரு ஹோம் டைரக்டரியை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம யூசர் ஆட் பண்ணலாம். sudo user add -m Naveen. ஸோ யூசர் வந்து ஆட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு யூசர் ஆட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு அசைன் பண்ணுறோன்னா sudo பாஸ்வேர்ட் அந்த யூசர் நேம். நம்ம யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நவீன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடணும். நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த யூசராக நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட் நேம் வந்து நம்மளோட ஐடி என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் யூசராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரூட் யூசர் போய்க்கிறேன். ஸோ ரூட் யூசராக இருக்கும்போது என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா 0. என்னோடய எல்லா ஐடியுமே பார்த்தீங்கன்னா 0 தான். யூசர் ஐடியும் 0, குரூப் ஐடியும் 0, குரூப்பும் 0. பட் நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா 1000, குரூப் ஐடி 1000 அண்ட் குரூப்ஸும் 1000. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ரூட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட குரூப் ஐடி அண்ட் யூசர் ஐடி எல்லாமே 0வாக தான் இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் குரூப் ஐடி ரேஞ்ச் வந்து 1000லேருந்து வேரியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த யூசருக்கு பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். sudo பாஸ்வேர்ட் நம்ம பாஸ்வேர்டு ஆட் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம அந்த யூசருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும். ஃபஸ்ட் நான் வந்து ரூட் ஷெல்லேருந்து வெளியே வந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரூட் ஷெல் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த யூசருக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் ஆகணும். அதுக்கு வந்து su நவீன். ஸோ அந்த யூசர் நேம் போட்டு நீங்கள் su அந்த யூசர் நேம் போட்டிங்கன்னா அந்த யூசரோட பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசரோட பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூசரோட ஷெல் ஆக்சஸ் போயிடும். பட் இங்கே ஆத்தென்டிகேஷன் வருது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து எந்த யூசராக இருக்கேன்னா நவீன்கிற யூசரில் இருக்கேன். ஓஎம்ஐ நவீன் அண்ட் என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா 1001. ஸோ நீங்கள் ஒவ்வொரு யூசர் க்ரியேட் பண்ணும்போதும் உங்களோட யூசர் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் டைரக்டரி போனோம் இல்லையா. ஸோ ஹோம் டைரக்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா /home/naveen. இப்போ நம்ம ஒரு இது வெளியே வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு தனியாக ஒரு ஹோம் டைரக்டரி இருக்குது, நவீன்கிற யூசருக்கு தனியாக ஒரு ஹோம் டைரக்டரி இருக்குது. ஸோ இதுக்காக தான் நாம் வந்து அந்த -m கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூசரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த யூசருக்கு வேலை எதுவுமே இல்லை. நாம் இப்போ அந்த யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த யூசரை விட்டு எக்ஸிட் ஆகிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த யூசர்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரீவியஸ் யூசருக்கு போய்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா sudo யூசர் ஆட் பண்ணுறதுக்கு யூசர் ஆட் கமாண்டு, யூசரை டெலீட் பண்ணால் யூசர் டெலீட் கமாண்ட். யூசர் டெலீட் கமாண்ட் ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம பார்த்து வந்துருக்கோம்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் பண்ணியிருந்தோம் இந்த யூசருக்கு. ஸோ நாம இப்போ இந்த யூசரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம்னா அவங்களோட ஹோம் டைரக்டரி சேர்த்து தானே ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கமாண்ட், அதாவது ஃப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா -r, ரிமூவ் த ஹோம் டைரக்டரி ஆஃப் த மெயில் ஸ்பூன். ஓகேவா? sudo user del -r naveen. Oh. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நவீன்கிற டேரக்டரி வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த யூசரும் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசரை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த குரூப் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும். தென் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் யூசர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த குரூப்பை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதே தான், யூசர் எப்படி ஆட் பண்ணோம், யூசர் ஆடு. அதே மாதிரி குரூப்பை எப்படி ஆட் பண்ணணும்னா குரூப் ஆடு. குரூப்பை வந்து நான் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த குரூப்பில் யூசர்ஸை வந்து ஆட் பண்ணும். கரெக்டாக? ஸோ ஒரு யூசரை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா யூசர் மோட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. இந்த யூசர் மோட் கமாண்ட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. என்னென்னா நீங்கள் ஒரு யூசரை, அதாவது நீங்கள் ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களோட பெர்மிஷன்ஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூசர் மோடை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ யூசர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்பவும் போல தான் -a அப்பண்டு பேட் நேம். ஸோ இது என்னென்னா ஒரு குரூப்பை நீங்கள் வந்து ப்ரைமரி குரூப்பாக மாற்ற போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைமரி குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப் இல்லாமல் வேற ஒரு குரூப்பை நீங்கள் ப்ரைமரி குரூப்பாக ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த -g ஃப்ளாக் யூஸ் பண்ணுவீங்க. -a வந்து எதுக்குன்னா அப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இன்னொரு குரூப்பில் அப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் -g, ஸோ இந்த கமாண்ட் எதுக்குன்னா இப்போ வந்து நியூ லிஸ்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி குரூப்ஸ், ஒரு புதுசாக குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெவ்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் ஒன்ஸ் அகெயின் ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசரை வந்து நான் டெவ் அப்படிங்கிற அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். யூசர் மோட் -a-g. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த யூசரை அப்பன் பண்ணிட்டு அந்த குரூப்பை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம், டெவ் அப்படிங்கிற குரூப் தானே. டெவ் குரூப்பில் யாரை ஆட் பண்ண போகிறோம், நவீன்கிற யூசரை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நவீன் அப்படிங்கிற அந்த யூசரை வந்து பார்த்திங்கன்னா டெவ் அப்படிங்கிற குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம குரூப்ஸ் நவீன் கொடுத்தோம்னா நவீன் வந்து எந்தெந்த குரூப்ஸில் இருக்கார், அந்த நவீன்கிற யூசர் வந்து எந்தெந்த குரூப்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவீன் வந்து நவீன் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருக்கார் அண்ட் டெவ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருக்கார். ஸோ இந்த நவீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி குரூப், இந்த டெவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி குரூப். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா. லைக் இந்த டெவ் அப்படிங்கிறத வந்து நம்ம நவீன், டெவ் அப்படிங்கிறத வந்து ப்ரைமரி குரூப்பாக மாற்றி பார்க்கலாம்.
ஸோ நவீன் வந்து பிரைமரி குரூப், டெவ் வந்து செகண்டரி குரூப் இல்லையா? டெவ்வை வந்து நம்ம இப்போ செகண்டரி குரூப்லேருந்து பிரைமரி குரூப்புக்கு மாற்றிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூசர் மோட் கமாண்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன ஃப்ளாக் யூஸ் பண்ண போகிறோம்? -G அண்ட் நீங்கள் எந்த குரூப்புக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த குரூப் நேமு அண்ட் தென் ஃபாலோட் பை அந்த யூசர் நேம் போடணும். ஸோ யூசர் மோட் -G ஃப்ளாகு நம்ம எந்த குரூப்புக்கு மாற்ற போகிறோம்? டெவலப்பர் குரூப்பை வந்து அவருக்கு மெயின் குரூப்பாக பிரைமரி குரூப்பாக மாற்ற போகிறோம். எந்த யூசரு? நவீன்கிற யூசரை. ஸோ இப்போ நவீனோட குரூப்ஸை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நவீனோட குரூப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிறது பிரைமரி குரூப்பாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லைக் குரூப்ஸை ஆட் பண்ணி பார்த்தோம், குரூப்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணி பார்த்தோம். த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா குரூப்பை வந்து டெலீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குரூப்பை டெலீட் பண்ணுறதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா gpassword. ஸோ உங்களுக்கு நீங்கள் gpassword டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இது வந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஆட் யூசர் கொடுத்தும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா gpassword கொடுத்தும் நீங்கள் வந்து யூசரை குரூப்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூசரை வந்து அந்த குரூப்லேருந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? -t sudo gpassword -d -d தென் நம்ம எந்த குரூப்லேருந்து நம்ம யூசரை வந்து டெலீட் பண்ண போகிறோம்? டெவலப்பர் குரூப்லேருந்து யாரை டெலீட் பண்ண போகிறோம்? நவீனை. ஓ ராங். ஸோ இது என்ன போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு அதோட யூசர் நேம், தென் அது டெவலப்பர் நேம், குரூப் நேம் gpassword -d. ஃபஸ்ட்டு யூசர் நேம், தென் அவர் எந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணிடுச்சுன்னா, நவீன்கிற யூசரை டெவலப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. பட் நமக்கு ஏன் இங்கே வந்து டெவலப்பர் வருது அப்படின்னா, இது வந்து இன்னும் பிரைமரி குரூப்பாக இருக்குது. ஸோ பிரைமரி குரூப் வந்து ஒரு யூசருக்கு கன்ஃபார்ம் இருக்கும், அதை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு பிரைமரி குரூப் நவீனுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நவீன் வந்து பிரைமரி குரூப்பில் இருக்கார். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணும்போது இப்போ வந்து நான் இங்கே வந்து டெலீட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நான் இங்கே டெலீட் பண்ணியிருக்கும்போது இங்கே பிரைமரி குரூப் வேறு எதுவும் இல்லை, டெவலப்பர் குரூப் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து டெவலப்பர் குரூப்லேயே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை நான் இங்கே கொடுக்காம நான் இந்த கமாண்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன்னா எனக்கு டெவலப்பர் அப்படிங்கிற குரூப் இங்கே ஆல்ரெடி இருந்திருக்கு. நான் இங்கே ஆல்ரெடி டெவலப்பர் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டேன், அதனால தான் இங்கே வந்து எனக்கு டெவலப்பர் குரூப் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம யூசரை எப்படி மேனேஜ் பண்ணுறது, குரூப்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டேமன்ஸ் அண்ட் சர்வீசஸ், லினக்ஸில் இருக்க டேமன்ஸ் அண்ட் அதோட சர்வீசஸ்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது பேக்ரவுண்டில் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் தென் சைனிங் ஆஃப், நவீன்.